நாசா நடத்திய போட்டியில் அப்துல் கலாம் பெயரில் ஸ்பேஸ் கிட்ஸ் இந்தியா அமைப்பைச் சேர்ந்த தமிழக மாணவர்கள் தயாரித்த செயற்கைக்கோள் லிம்கா புத்தகத்தில் இடம்பெற்றுள்ளது. விண்வெளியில் நிலவும் காற்றின் தரம், வாயுக்கள் பற்றி அறிய உதவும் உலகின் எடை குறைந்த முப்பரிமாண பதிவுடன் கூடிய செயற்கைக்கோளை ஸ்பேஸ் கிட்ஸ் இந்தியா என்ற அமைப்பின் சார்பில் தமிழகத்தைச் சேர்ந்த மாணவர் ரிஃபாத் ஷாருக் மற்றும் அவரது குழுவினர் தயாரித்துள்ளனர். கரூர் மாவட்டம் பள்ளப்பட்டியைச் சேர்ந்த 12ஆம் வகுப்பு மாணவர் ரிஃபாத் ஷாருக் தலைமையிலான குழு தயாரித்துள்ள செயற்கைக்கோளுக்கு அப்துல் கலாம் பெயரை சூட்டியுள்ளனர். இந்த செயற்கைக்கோள் ஃபெமிட்டோ வகையிலானது. 64 கிராம் எடை கொண்ட இது 3.8 சென்டிமீட்டர் நீளத்தில் கூம்பு வடிவில் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த செயற்கைக்கோள் மூலம் விண்வெளியில் நிலவும் வெப்பம், அழுத்தம் மற்றும் கதிர்வீச்சு குறித்து அறிய முடியும். அமெரிக்காவின் வால்லுப்ஸ் தீவிலிருந்து பிற்பகல் 3:30 மணிக்கு விண்வெளிக்கு அனுப்பப்பட உள்ள இந்த செயற்கைக்கோள் 4 மணி நேரம் பயணித்து சுற்றுவட்ட பாதையில் நிலைநிறுத்தப்பட உள்ளது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நாங்கள் ஃபஸ்ட் ஒரு டீம் ஃபார்ம் பண்ணோம். ஸோ இதுதான் எங்களோட டீம். ஸோ நாங்கள் மொத்தமாக ஸ்பேஸ் கிட்ஸ் இந்தியா டீம் 2015 அந்த பலூன் சேட்டலைட் பண்ணணும். அது நியர் ஸ்பேஸ் அப்படின்ற ஒரு ரீஜியனுக்கு போகும். ஸோ அதோட நின்றாமல் ஸ்பேஸை ரீச் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆசை வந்தது. ஸோ ஓகே, ஒரு கியூப் சேட்டலைட் செய்யலாம் அப்படின்னு முடிவெடுத்தோம். அதை ஒரு 1 kg சேட்டலைட் அது செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் தான் எங்களுக்கு தெரிஞ்சது. ஸோ அதை லான்ச் பண்ணுறதுக்கு $50,000 to $80,000 வரைக்கும் செலவாகும் அப்படின்னு. ஸோ ஓகே, ஏதாவது பண்ணி, ஏன்னா நேனோ சேட்டலைட் அந்த 1 kg சேட்டலைட்டே ஆல்ரெடி சின்ன சேட்டலைட் தான், அதை இன்னும் சின்னதாக குறைக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணி யோசிச்சுட்டு இருந்தப்போ தான் நாசா இந்த கான்டெஸ்ட் அனௌன்ஸ் பண்ணாங்க. ஸோ ஓகே, ஏன் இந்த ஐடியாவை நாம் நாசா கான்டெஸ்ட்டில் ப்ரொப்போஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு எங்கள் டீமில் நாங்கள் எல்லாம் பிளான் பண்ணி எல்லாம் ஒர்க் பண்ணி ப்ரொப்போசல் சென்ட் பண்ணோம். தே அக்செப்டட். இப்போ பார்த்தீங்கன்னா சேட்டலைட் சிங்கிள் பர்சனாக செய்ய முடியாது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இவர் அந்த ஸ்ட்ரக்சரை டிசைன் பண்ணுறது, இவர் அந்த ஃப்ளைட்டை கண்ட்ரோல் இது பண்ணுறது, பயாலஜிக்கல் மிஷன்லாம் இவர் பண்ணுவார். இவர் தான் லீட் இன்ஜினியர். நான் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் பார்த்துட்டு லீட் சயின்டிஸ்ட். ஸோ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேலை பார்ப்போம். அது எல்லாத்தையும் ஃபைனலாக மேம் கைட் பண்ணி எல்லாத்தையும் அதை அசம்பிள் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி தான் எல்லாரும் சேர்ந்து ஒர்க் பண்ணி அதை ஒரு ப்ராக்டிக்கல்லி யூஸபிள் மாடலாக செஞ்சோம்.